குருதேவர் சிறிது யோசித்துவிட்டு, அது எப்படிப்பட்ட காட்சி தெரியுமா என்று கூறி சற்று மௌனமாக இருந்தார். பிறகு உருவ அருவ காட்சி அனுபவத்தை சிறிது விளக்கினார். மீண்டும் மௌனமாக இருந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், விஷயம் என்ன தெரியுமா? இதனை சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் சாதனைகள் வேண்டும். அறையினுள் உள்ள இரத்தினங்களை பார்க்க வேண்டுமானால், அவற்றை எடுக்க விரும்பினால் அந்த அறையின் சாவியை கொண்டு வர வேண்டும், கதவை திறக்க வேண்டும். பிறகே இரத்தினங்களை வெளியே கொண்டு வர முடியும். அப்படி இல்லாமல் பூட்டப்பட்ட அறைக்கு பக்கத்தில் நின்று கொண்டு, இதோ நான் கதவை திறந்து விட்டேன், பெட்டியை திறந்து விட்டேன், இரத்தினங்களை வெளியே எடுத்து விட்டேன் என்றெல்லாம் வெறுமனே நினைத்து கொண்டிருப்பதால் ஏதாவது நடக்குமா? சும்மா நின்று கொண்டு சிந்திப்பதால் எதுவும் நடக்காது. சாதனைகள் செய்ய வேண்டும். ஞானிகள் அருவ தியானம் செய்கிறார்கள். அவதாரங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. நீயே பூரண பிரம்மம் என்று அர்ஜுனன் கிருஷ்ணனை துதித்தான். உடனே கிருஷ்ணர் அர்ஜுனனிடம், நான் பூரண பிரம்மமா இல்லையா என்பதை வந்து பார் என்று கூறி அவனை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அழைத்து சென்றார். அங்கே அவனிடம், இங்கே என்ன பார்க்கிறாய் என்று கேட்டார். ஒரு பெரிய மரம் தெரிகிறது. அதில் கருநாக பழத்தை போன்ற பழங்கள் கொத்து கொத்தாக தொங்குவதை காண்கிறேன் என்றார். கிருஷ்ணர் அவனிடம், இன்னும் கொஞ்சம் அருகில் சென்று பார். மரத்தில் தொங்குவது கருப்பு நிற பழங்கள் அல்ல. கொத்து கொத்தாக என்னை போன்ற கிருஷ்ணர்கள் மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார். அதாவது பூரண பிரம்மமாகிய மரத்தில் எண்ணற்ற அவதாரங்கள் வருகிறார்கள், போகிறார்கள். கபீர்தாஸ் அருவ நிலையில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்தார். கிருஷ்ணரை பற்றி சொன்னால் அவர், நான் ஏன் அவனை வழிபட வேண்டும்? கோபியர் கைகொட்டி தாளமிட்டனர். அதற்கு ஏற்ப குரங்கை போல் நடனம் ஆடியவன்தானே அவன் என்பார். சிரித்து கொண்டு, உருவ கடவுளை வழிபடுபவர்களுடன் நான் உருவவாதியாக இருக்கிறேன், அருவத்தை நாடுபவர்களுடன் அருவவாதியாக இருக்கிறேன். புன்சிரிப்போடு, நாம் இப்போது யாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோமோ அந்த கடவுள் எப்படி எல்லையற்றவரோ அதுபோல் நீங்களும் எல்லையற்றவர். உங்கள் ஆழத்தை யாராலும் அறிய முடியாது என்றார். ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்து கொண்டே, நீ கண்டுபிடித்து விட்டாயே. விஷயம் என்ன தெரியுமா? எல்லா மதங்களையும் சிறிது கடைபிடித்து பார்க்க வேண்டும். எல்லா பாதை வழியாகவும் போய் பார்க்க வேண்டும். சொக்கட்டான் ஆட்டத்தில் ஒரு காய் எல்லா கட்டங்களையும் கடக்காவிட்டால் எப்படி நடு இடத்தை அடைய முடியும்? அப்படி சுற்றி காய் ஒருமுறை நடு இடமாகிய சொர்க்கத்தை அடைந்த பிறகு எதனாலும் அதை வெட்ட முடியாது என்றார். உண்மைதான் சுவாமி என்று கூறினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் தொடர்ந்து கூறினார், யோகிகள் இரு வகை, பகுதகர், குடீசகர். பல்வேறு இடங்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்கின்ற மனத்தில் இன்னும் அமைதி கிடைக்காத சாதகர்கள் பகுதகர்கள். பல்வேறு இடங்களிலும் சுற்றி மனத்தை ஒருமுகப்படுத்தியவர்கள், அமைதி கண்டவர்கள், எங்கும் அலையாமல் ஓரிடத்தில் நிலையாக தங்கி சாதனைகள் செய்பவர்கள் குடீசகர்கள். ஒரே இடத்தில் தங்குவதில்தான் அவர்களுக்கு ஆனந்தம். தீர்த்த யாத்திரைகளில் அவர்களுக்கு எந்த விருப்பமும் இல்லை. ஒருவேளை அவர்கள் அப்படி சென்றாலும் அது ஒரு புத்துணர்வை பெறுவதற்காக மட்டுமே. இந்து மதம், இஸ்லாம், கிறிஸ்தவம் முதலியவற்றுடன் சாக்தம், வைணவம், வேதாந்தம் என்ற எல்லா நெறிகளையும் நான் பின்பற்ற வேண்டியிருந்தது. எல்லா பாதைகள் வழியாகவும் செல்ல வேண்டியிருந்தது. எல்லோரும் அந்த ஒரே கடவுளை நோக்கியே வருகிறார்கள். வெவ்வேறான பாதைகள் வழியாக வருகிறார்கள் என்று அப்போது கண்டேன். தீர்த்த யாத்திரை சென்றபோது சில வேளைகளில் எனக்கு மிகுந்த கஷ்டம் ஏற்பட்டதுண்டு. ஒரு சமயம் காசியில் மதுர் பாபுவுடன் ராஜா பாபுவின் வரவேற்பறைக்கு சென்றேன். அங்கே பணம், நிலம் என்று வெறும் உலகியல் பேச்சுதான் நடந்தது. அதை கேட்டதும் நான் அழத் தொடங்கினேன். தேவியிடம், அம்மா, என்னை எங்கே அழைத்து வந்திருக்கிறாய்? தக்ஷிணேஸ்வரத்தில் நான் மகிழ்ச்சியாக இருந்தேனே என்று முறையிட்டேன். பிரயாகைக்கு சென்றேன். அங்கும் அதே குளங்கள், அதே அருகம்புல், அதே மரங்கள், அதே புளிய மர இலைகள். வித்தியாசம் இதுதான். மேற்கு பகுதி மக்கள் கழிக்கின்ற மலம்
நன்றாக சிரிக்காததாக தெரிகிறது. குருதேவரும் மாவும் சிரித்தனர். ஆனால் தீர்த்த தலங்களில் ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்படுவது உண்மை. மதுர் பாபுவுடன் பிருந்தாவனம் சென்றேன். மதுர் பாபு வீட்டு பெண்களும் ஹிருதயனும் உடன் இருந்தனர். அங்கே காளிய மர்தனம் செய்த நீர்த்துறையை பார்த்த உடனேயே என் உள்ளம் கிளர்ந்து எழுந்தது. நான் பரவசத்தில் ஆழ்ந்தேன். யமுனையின் அந்த நீர்த்துறையில் ஹிருதயன் என்னை ஒரு சிறு குழந்தை போல் குளிப்பாட்டுவான். மாலை வேளைகளில் பசு கூட்டம் புல் மேய்ந்துவிட்டு திரும்பும். அந்த வேளையில் யமுனை கரையில் நடந்து செல்வேன். மணல் திட்டுகள் வழியாக வருகின்ற பசுக்களை கண்டதும் என் மனதில் கிருஷ்ணரை பற்றிய நினைவு கிளர்ந்துவிடும். பைத்தியம் பிடித்தவன் போல் கிருஷ்ணன் எங்கே, கிருஷ்ணன் எங்கே என்று கதறிக்கொண்டு ஓடுவேன். சியாமா குண்டத்தையும் ராதா குண்டத்தையும் பார்க்க பல்லக்கில் சென்றேன். வழியில் கோவர்த்தன மலையை பார்க்க இறங்கினேன். கோவர்த்தன மலையை கண்டதும் மனம் ஒரேயடியாக கிளர்ந்து எழுந்தது. ஒரே ஓட்டமாக ஓடி அதன் மீதே ஏறிவிட்டேன். அங்கே புற நினைவிழந்தேன். கிராமவாசிகள் என்னை கீழே கொண்டு வந்தனர். சியாமா குண்டம் மற்றும் ராதா குண்டத்திற்கு போகும் வழியில் அதே புல்வெளிகள், மரங்கள், பறவைகள், மான்கள் எல்லாவற்றையும் கண்டு புற நினைவை இழந்தேன். அழுது அழுது என் ஆடைகள் கண்ணீரால் நனைந்தன. ஓ கிருஷ்ணா, எல்லாம் இருக்கின்றன, உன்னை மட்டும் காண முடியவில்லையே என்றெல்லாம் மனதில் நினைவுகள் எழுந்தன. பல்லக்கில் அமர்ந்திருந்தேன். ஒரு வார்த்தை கூட பேச சக்தி இல்லை. மௌனமாக இருந்தேன். ஹிருதயன் பல்லக்கின் பின்னால் நடந்து வந்தான். பல்லக்கு தூக்கிகளிடம் என்னை மிக கவனமாக பார்த்து கொள்ளுமாறு கூறினான். கங்காமாயி என்னிடம் மிகவும் அன்பாக இருந்தார். வயது முதிர்ந்தவர். நெதுவனத்தின் அருகே குடிசை ஒன்றில் தனியாக வசித்து வந்தார். எனது நிலையையும் பரவச நிலையையும் கண்ட அவர், சாட்சாத் ராதாதேவியே மீண்டும் இவராக உடல் திரைத்து வந்துள்ளாள் என்று கூறினார். அவர் என்னை துலாலி என்று அழைத்தார். அவரை கண்டால் உண்பது, குளிப்பது, திரும்பி செல்வது என்று எல்லாவற்றையும் நான் மறந்து விடுவேன். சில நாட்கள் ஹிருதயன் நாங்கள் தங்கியிருந்த வீட்டிலிருந்து சாப்பாடு கொண்டு வந்து தருவான். சில வேளையில் கங்காமாயும் சமைத்து தருவதுண்டு. கங்காமாயிக்கு பரவச நிலை வருவதுண்டு. அதை காண திருவிழா போல் மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள். ஒரு நாள் பரவச நிலையில் அவர் ஹிருதயனின் தோள் மீது அமர்ந்து விட்டார். கங்காமாயியை விட்டுவிட்டு தக்ஷிணேஸ்வரம் திரும்ப எனக்கு விருப்பமே இல்லை. நான் அங்கே தங்குவதற்கு தேவையான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. எனக்கு புழுங்கல் அரிசி சாதம் வேண்டும். அறையில் ஒரு பக்கம் அவரது படுக்கை, மறுபக்கம் என் படுக்கை. எல்லா ஏற்பாடுகளும் ஆகிவிட்டன. அப்போது ஹிருதயன், உங்களுக்கோ வயிற்று கோளாறு அதிகம், உங்களை யார் கவனித்துக் கொள்வார்கள் என்றான். உடனே கங்காமையி, ஏன், நான் பார்த்துக் கொள்கிறேன், நான் சேவை செய்வேன் என்றார். ஹிருதயன் என் ஒரு கையையும் கங்காமாயி இன்னொரு கையையும் பிடித்து இழுக்கத் தொடங்கினர். அப்போது திடீரென்று என் தாயின் நினைவு என்னுள் எழுந்தது. அவர் அப்போது தக்ஷிணேஸ்வர கோவிலில் நகபத்தில் தனியாக வசித்து வந்தார். அதன் பிறகு பிருந்தாவனத்தில் என்னால் இருக்க முடியாமல் போயிற்று. உடனே கங்காமாயிடம், முடியாது, நான் போக வேண்டும் என்று சொல்லிவிட்டேன். பிருந்தாவனம் மிக நன்றாக இருந்தது. புதிய பயணிகளிடம் பிருந்தாவன சிறுவர்கள் ஹரி என்று சொல், பணப்பையை தர என்று கூறுவார்கள். பகல் 11 மணி. குருதேவர் காளி கோவில் பிரசாதத்தை உட்கொண்டார். சிறிது நேரம் ஓய்வெடுத்து கொண்ட பிறகு பக்தர்களுடன் பேசத் தொடங்கினார். இடையிடையே ஓம் ஓம் என்றும் ஹா சைத்தன்யம் என்றும் கூறினார். கோவிலில் மாலை ஆரத்தி தொடங்கியது. அன்று விஜயதசமி. குருதேவர் காளி கோவிலுக்கு வந்தார். பக்தர்கள் காளியை வணங்கிவிட்டு பிறகு குருதேவரின் பாதத்தூளியை தலையில் ஏற்றுக்கொண்டனர். ராம்லால் தேவிக்கு ஆரத்தி செய்தார். குருதேவர் ராம்லாலை அழைத்து, ஓ ராம்லால், நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். தேவிக்கு சித்தி நைவேத்தியம் செய்தனர்.
குருதேவர் அந்த பிரசாதத்தை தொடுவார். அதற்காகத்தான் ராம்லாலை அழைத்தார். பக்தர்கள் எல்லோருக்கும் அதில் சிறிது கொடுக்கும்படி கூறினார்.